நம்ம வாழ்க்கையில் ஒரு முறையாச்சும் விக்கல் வந்திருக்கும். அந்த விக்கல் ஏன் வருதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கான காரணம் டயாஃப்ரம்ன்ற தசை. இந்த தசை மார்பு பகுதியையும் வயிற்று பகுதியையும் பிரிக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம சுவாசிக்கவும் உதவியாக இருக்குது. பொதுவாக நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும்போது லங்ஸ் பெருசாகி டயாஃப்ரம் சுருங்கும். கொஞ்ச நேரம் கழித்து நம்ம மூச்சை வெளிவிடும்போது டயாஃப்ரம் விரிஞ்சு லங்ஸில் இருக்க காற்று வெளியே போயிடும். இப்படி இந்த டயாஃப்ரம் சுருங்கி விரியறதால தான் நம்ம சுவாசிக்க முடியுது. இந்த டயாஃப்ரமில் முக்கியமாக ஃப்ரீனிக் நர்வ், வேகஸ் நர்வ்னு 2 நர்வ்ஸ் இருக்குது. அளவுக்கு மீறி உணவை எடுத்துக்கிறது, வேகமாக சாப்பிட்றது, சாப்பிடும்போது பேசிகிட்டே சாப்பிட்றது, அதிகமான ஸ்பைசி ஃபுட் எடுத்துக்கிறது, இது போன்ற விஷயங்களை பண்ணும்போது நம்ம டயாஃப்ரமில் இருக்க நர்வ் இரிட்டேட் ஆகி டயாஃப்ரம் தன்னிச்சையாக தேவையில்லாமல் சுருங்க ஆரம்பிக்கும். இதனால் வெளியே இருக்க காற்று வோக்கல் கார்டு, அதாவது குரல் வலை வழியாக அதிகமாக உள்ளே வரும். அதை தெரிஞ்சுக்கிட்ட பிரெயின் காற்று உள்ளே போகிறத தடுக்கிறதுக்காக குரல் வலையை சடனாக க்ளோஸ் பண்ணும். அந்த டைமில் உருவாகிற சவுண்டு தான் ஹிக். இதை தான் தமிழில் விக்கல்னு சொல்கிறோம்.